புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த ஹஜ் பயணிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்தியா முழுவதும் 42 வழக்குகளில் தொடர்புடைய ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அஜய் மேலா மற்றும் ஒசாமா கான் இருவரையும் புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் கோவில் குளத்தை தூர்வார்வதாக கூறி அங்கிருந்த மீன்களை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் இந்து அமைப்புகள் புகார் அளித்துள்ளனர். ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசு தமிழக வெற்றிக் கழகத்தினர் வழங்கினர். புதுச்சேரி சிறைச்சாலையில் அதிரடி சோதனை. 2 செல்போன் மற்றும் 3 பேட்டரிகள் 10க்கும் மேற்பட்ட கூர்மையான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தி. புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Work in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த ஹஜ் பயணிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மக்காவிற்கு புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் புதுச்சேரி மாநில ஹஜ் கமிட்டி சார்பில் இந்த ஆண்டு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேவில் இருந்து 78 பேர் ஹஜ் பயணம் மேற்கொண்டார்கள். ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு அரசு மானியம் வழங்கி வந்த நிலையில் அது கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி மாநில ஹஜ் கமிட்டியின் கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு அரசின் ஹஜ் கமிட்டி சார்பில் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து புனித ஹஜ் பயணத்தை முடித்துவிட்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு திரும்பிய ஹஜ் பயணிகள் மாநில ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்தியா முழுவதும் 42 வழக்குகளில் தொடர்புடைய ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அஜய் மேலா மற்றும் ஒசாமா கான் இருவரையும் புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ராகுல் கிருஷ்ணா என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு கொடுத்த புகாரின் அடிப்படையில் டூரிஸ்ட் பேக்கேஜ் 85,000 ரூபாய் பணம் செலுத்தினால் ஓராண்டு பிரீமியம் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற சுற்றுலா தலங்களில் எங்கு வேண்டுமானாலும் குறைந்தபட்சம் 5 நாட்கள் இலவசமாக தங்க, உணவு, போக்குவரத்து வசதிகளை ஆகியவைகளை அடங்கியிருக்கும் டூரிஸ்ட் பேக்கேஜ் என்று கூறி ஹரியானாவில் கம்பெனி வைத்திருக்கும் KAH வெக்கேஷன் கிளப் என்ற நிறுவனம் விளம்பரம் செய்ததை அடுத்து அவர்களை தொடர்பு கொண்ட போது மிக குறைந்த விலையில் ஆண்டுக்கு 10 நாட்கள் குறிப்பிட்ட மலைவாழ் தலங்களில் சென்று சுற்றுலா தலங்களாக தங்கி சாப்பிட அனைத்து ஏற்பாடுகளையும் அமைத்து தருகிறோம் என்று கூறியதை நம்பி 1,63,000 ரூபாய் பணத்தை இணைய வழியில் செலுத்தி இருக்கிறார். அப்படி பணத்தை செலுத்தி 8 மாத காலமாக்கியும் அவருக்கு எந்த ஒரு இடத்திற்கும் சென்று தங்குவதற்கு அவர்கள் பேக்கேஜ் அனுப்பவில்லை. அதனால் அவர் கொடுத்த புகார் சம்பந்தமாக புதுச்சேரி இணையவழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த போது மேற்படி நபர்கள் மீது இந்தியா முழுவதும் பல்வேறு வழக்கு இருப்பது தெரிய வரவே முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் IPS அவர்களின் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் சைபர் கிரைம் காவல் நிலைய திரு தியாகராஜன் மற்றும் திரு BC கீர்த்தி ஆகியோரின் தலைமையில் சிறப்பு படை போலீசார் தலைமை காவலர்
மணிமொழி மற்றும் காவலர் அரவிந்தன், துளசிநாதன் ஆகியோர்கள் நேற்று இரவு அவர்களுடைய வங்கி கணக்குகளை முடக்கி மேற்படி 2 நபர்களையும் இன்று அதிகாலை கொடைக்கானலில் இருந்து அழைத்து வந்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வைத்து கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேற்படி 2 மீதும் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் புகார்கள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதும், கொடைக்கானல், கர்நாடகா, கேரளா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் அவர்களை கைது செய்திருப்பதும் தெரியவந்தது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் கோவில் குளத்தை தூர்வாருவதாக கூறி அங்கிருந்த மீன்களை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் இந்து அமைப்புகள் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி நகரப்பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. திருக்கோவிலின் பின்பகுதியில் பாரம்பரியமிக்க குளம் ஒன்றும் உள்ளது. இக்குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று கோவில் நிர்வாகத்தின் சார்பில் குளத்தை தூர்வாரும் பணிக்காக அங்கிருந்த மீன்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தை முற்றுகையிட்டு இதுகுறித்து கேள்வி எழுப்பி உள்ளனர். ஆனால் கோவில் நிர்வாகம் சார்பில் சரியான பதில் அளிக்கப்படாததால் சம்பவம் குறித்து சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் பெரியக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் கோவிலுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோவில் குளம் தூர்வாரப்படாத உள்ளதால் அங்கிருந்த மீன்கள் அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும், ஆதலால் குளத்திலிருந்து பிடிக்கப்பட்ட மீன்கள் ஒப்பந்த அடிப்படையில் டன் கணக்கில் ஆந்திராவிற்கு விற்பனை செய்யப்பட்டதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்பு குளம் தூர்வாரப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில் குளத்தில் உள்ள மீன்களை முறைகேடாக விற்பனை செய்ததாகவும் அனுமதியின்றி செய்ததாகவும் புகார் அளித்துள்ளனர். ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசு தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கினர். புதுச்சேரி ஜூலை 18 பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா, தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக வெற்றி கழகம் பொதுச் செயலாளர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்களின் பிறந்தநாள் ஆகிய முப்பெரும் விழா வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி ராயபுரம் எஸ். நவீன் தலைமையில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி. முத்து, முத்தமிழ் கலை சங்கமம் நிறுவனர் கவிஞர் ஆரா ஆகியோர் முன்னிலையில் கொண்டாட்டம் வகையில் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி ராயாபுரம் எஸ். நவீன் அவர்களுடன் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி. முத்து மற்றும் முத்தமிழ் கலைச்சங்கமம் கவிஞர் ஆரா ஆகியோருடன் வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள், தமிழக வெற்றிக்கழக செய்தி தொடர்பாளர் லயோலோ மணி, ராயாபுரம் வினோத், ஷாஜகான் சதீஷ், மதன் விஷால், பால் கணேஷ், மகேஷ், பிரபு ஈஸ்வரி ஆகியோருடன் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite Navalan Nerinjarian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9604 புதுச்சேரி சிறைச்சாலையில் அதிரடி சோதனை. 2 செல்போன் மற்றும் 3 பேட்டரிகள், 10க்கும் மேற்பட்ட கூர்மையான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றவர்கள் அடைக்கப்பட்டு உள்ளனர். இந்நிலையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா உத்தரவுக்கிணங்க காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சித ரெட்டி, பக்சவச்சலம், வீரவல்லவன் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் கண்ணன், கீர்த்தி, ஜெயசங்கர் மற்றும் சிறப்பு அதிரடி பிரிவு போலீசார், ANS பிரிவு போலீசார் என 80க்கும் மேற்பட்டோர் இன்று சிறைச்சாலை முழுவதும் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது.
அதில் சிறைச்சாலையில் உள்ள முக்கிய குற்றவாளிகளின் அறைகளில் இருந்தும் சமையலறை மற்றும் சிறையில் உள்ள கோவிலில் இருந்தும் 2 செல்போன் மற்றும் 3 பேட்டரிகள் 10க்கும் மேற்பட்ட கூர்மையான ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்து பாஸ்கர் அளித்த புகாரின் அடிப்படையில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறையில் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட முக்கிய நபர்கள் மற்றும் குற்றவாளிகள் யார் என்பதை குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். விசாரிக்கப்பட்டு யார் தொடர்பு கொண்டாலும் அவர்கள் மீது வழக்கு பதியப்படும் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் மாதத்திற்கு 4 முறை திடீர் சோதனை நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி MS அக்ரஹாரம் பகுதி மக்களின் கழிவறை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு. தனது சொந்த நிதியில் 3 இடங்களில் கழிவறை மற்றும் குளியலறைகள் பழுதடைந்ததை புனரமைத்து பயனாளிகளுக்கு ஒப்படைத்த திமுக முன்னாள் MLA நந்தா சரவணனுக்கு அந்த பகுதி மக்கள் பாராட்டு. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட MS அக்ரஹாரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2 வருடமாக கழிவறை மற்றும் குளியலறைகள் இல்லாமல் பழுதடைந்து இருந்ததால் கடுமையாக அவதிப்பட்டு வந்தனர். மேலும் இதுகுறித்து தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட திமுக முன்னாள் MLA நந்தா சரவணன் தனது சொந்த நிதியிலிருந்து 3 இடங்களில் கழிவறைகள் மற்றும் குளியலறைகளை புனரமைத்து கொடுத்தார். அதனுடைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் குளியலறை மற்றும் கழிவறைகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு ஒப்படைத்தார். இதுகுறித்து அந்த பகுதி மக்களுக்கு கூறும்போது, கடந்த 2 வருடமாக கழிவறை மற்றும் குளியலறை இல்லாமல் அவதிப்பட்டு வந்தோம். எங்களின் கோரிக்கையை ஏற்று கழிவறைகள் மற்றும் குளியலறைகளை புனரமைத்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த திமுக முன்னாள் MLA நந்தா சரவணனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டனர். நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் GP சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், முன்னாள் கவுன்சிலர் தனசேகர் மற்றும் மதன் பாபு, பலராமன் பூபதி, திமுக மகளிரணி தனம் கலைவாணி, விமலா உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் MS அக்ரஹார பொதுமக்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் உடனிருந்தனர். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி அவரது வீட்டிற்கு சென்று வாழ்த்து தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் பிறந்தநாள் விழாவை அக்கட்சியின் தொண்டர்கள் நேற்று இரவு முதல் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரது வீட்டிற்கு நேரில் சென்று புசி ஆனந்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து கூடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் புசி ஆனந்த் கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். தொண்டர்கள் ஆரவாரத்துடன் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புசி ஆனந்த் 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை புசி தொகுதியில் MLAவாக பணியாற்றியவர். நடிகர் விஜய் மீது ஆர்வம் கொண்டவர். அவரது ரசிகர் மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வந்தவர். விஜய் கட்சி தொடங்கிய நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருத்துவ சேவை மூலம் பலர் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது மகிழ்ச்சி தருவதாக அதன் தலைவர் டாக்டர் ஜின்னா தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே முதன்முறையாக புற்றுநோய்க்கான ஹைப்பர் தெரேமியா சென்டர் புதுச்சேரி முதலமைச்சர் உதவியுடன் ஆடிபோலப் மூலம் 2 ஆண்டுகளுக்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் பலருக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்தனர். இது குறித்து அதன் தலைவர் டாக்டர் ஜின்னா அவர்களின் நோக்கம் குறித்து கூறுகையில், இன்னும் பெரிய அளவில் ஓரியண்டல் ரிசர்ச் சென்டர் மூலம் சிறந்த மருத்துவம் வழங்கி புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோயை பின்னடைவு செய்ய வேண்டும். புதுவையை மெடிக்கல் ஹிப் மற்றும் மெடிக்கல் டூரிசம் சென்டராக அமைத்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நவீன வசதியுடன் கூடிய படுக்கைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே ஆகும் எனவும், இதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சருக்கு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிப்பதாகவும், மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட மாற்று சிகிச்சை முறையை ஓரியண்டல் ஹெல்த் ரிசர்ச் சென்டர் மூலம் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு உலகத்தரம் வாய்ந்த சிறப்பான சிகிச்சை குறைந்த கட்டணத்தின் மூலம் மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அளித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த ஹஜ் பயணிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர்.
இந்தியா முழுவதும் 42 வழக்குகளில் தொடர்புடைய ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அஜய் மேலா மற்றும் ஒசாமா கான் இருவரையும் புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் கோவில் குளத்தை தூர்வார்வதாக கூறி அங்கிருந்த மீன்களை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் இந்து அமைப்புகள் புகார் அளித்துள்ளனர். ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசு தமிழக வெற்றிக் கழகத்தினர் வழங்கினர். புதுச்சேரி சிறைச்சாலையில் அதிரடி சோதனை. 2 செல்போன் மற்றும் 3 பேட்டரிகள் 10க்கும் மேற்பட்ட கூர்மையான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.